சூரியன்கிறது குலதெய்வ அம்சம். குலதெய்வத்தை வழிபாடுகள் இந்த தமிழ் வருடப்பிறப்பில் எடுத்துக்கொள்வது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். இப்ப தமிழ் வருடப்பிறப்பில் சூரியனுடைய முக்கியத்துவமான அந்த இதை வந்து குலதெய்வமாக எடுத்திருக்கிறோம். குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லாட்டா வீட்டிலே இருந்து குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு எப்படி எடுத்துக்கலாம்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குலதெய்வத்தை ஒரு வீட்டின் நிலவாசலுக்கு வெளியில் ஒரு விளக்கு ஏற்றுவது குலதெய்வத்துக்கு முக்கிய பங்காக இருக்கும். அதனால மாட விளக்குன்னு ஒன்று இருந்தால் அந்த மாட விளக்கு வைக்கலாம். இல்லாட்டா வீட்டுக்கு வெளியே குலதெய்வமாக நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அதாவது வீட்டு நிலவாசலுக்கு அடுத்தால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அந்த காணிக்கை எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம தயாராக இருக்கோம். அந்த முடிச்சு வச்ச அந்த முடிச்சியில் பூ ஒன்று வைத்து அதை வந்து ஆராத்தி காமிப்பது மிக முக்கியமானது. இது குலதெய்வ வழிபாடு. அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம குலதெய்வ வழிபாடையெல்லாம் ஏற்படுத்திட்டு குழந்தைங்களோட குடும்பத்துடன் இந்த சித்திரை வருட பரப்பு வந்து இருக்கணும். முக்கியமா குடும்பம் எல்லாரும் ஒன்னா இருப்பது உங்க வீட்டின் செல்வ நிலையை உயர்த்தும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே அங்க வந்து குடும்பத்துடன் உட்கார்ந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வீட்டுல உள்ள உங்க விளக்கு முன்னால் நீங்க எப்போதும் வழிபடுற முறைகளையும் வழிபாடு பண்ணுங்க.